இன்றைய ஆன்மீக தகவல். செந்தூரின் முருகையா, சிங்கார வேலையா, உன் கீதம் பாட பாட சங்கீதம் வருதையா, செந்தூரின் முருகையா. அற்புதமான நாள் இன்றைய நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு வைபவம். நாம் வாழ்கின்ற நாளிலே இன்றைய நாள் என்பது நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொல்லுவார், தன்னுடைய அந்திம காலம் வரை முருகப்பெருமானுடைய புகழை பேசி 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 தழும்பேறிய அந்த அற்புதமான வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கந்தா என்றால் எந்தா என்று கொடுக்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். முருகனை சேவிப்பவர்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். இல்லை என்று சொல்லாத தெய்வம் முருகப்பெருமான் என தன்னுடைய சொற்பொழிவுகளிலே அடிக்கடி சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். இந்த வாரியார் சுவாமிகளை வணங்கி இன்றைய நாளிலே அவருடைய ஆன்மாவானது அங்கே சுற்றி கொண்டிருக்கும். நிச்சயமாக தமிழகத்திலே திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்றதே என அதனை பார்ப்பதற்காக வாரியார் சுவாமிகள் நிச்சயமாக தன்னுடைய ஆன்மாவை அங்கு அவருடைய ஆன்மாவானது அங்கே நிறைந்து நின்றிருக்கும். ஆகவே வாரியார் சுவாமிகள் அவர்களை வணங்கியபடி இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது அங்கே வருகின்ற கூட்டமும் கடலளவு கூட்டம். அன்றே எழுதினார் கண்ணதாசன் அவர்கள், கோவிலின் அருகில் கூடிய கூட்டம் தலையா கடலலையா என எழுதினார் கவியரசர். அது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் உறுதியாகி கொண்டிருக்கின்றது. சாதாரண நாட்களிலேயே திருச்செந்தூரில் சென்று வழிபாடு செய்வதற்கு பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. இன்றைய நாள் கும்பாபிஷேக நாள். கும்பாபிஷேக நாளிலே அங்கு எள் போட்டால் எள் விழாது தரையிலே, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். நாம் எல்லோராலும் அங்கு சென்று தரிசிக்க முடியாது. இருந்த இடத்திலேயே அகம் பிரம்மாஸ்மி என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இருந்த இடத்திலிருந்து இறைவனை முருகப்பெருமானை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது நமக்கு ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்வை வளமாக்குபவன் கந்தக்கடவுள் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்து தோன்றிய அற்புதமான தெய்வம். நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த அந்த நெருப்பிலிருந்து தோன்றிய தெய்வம். தாயுடைய கருவறையிலே இருந்து வராமல் நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த தெய்வம். அதனால் சிவபெருமானுடைய அத்துணை அம்சங்களும் முருகப்பெருமானுக்கு உண்டு. மேலும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை கேட்டவுடன் கொடுக்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். இதனை நாம் ஆறுபடை வீடுகளுக்கும் நாம் அடிக்கடி சென்று வந்தால் இதை நாம் நிச்சயமாக உணரலாம். அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கு சூரனை வதம் செய்து அவனை கொல்லாமல் அவனுடைய கண்மங்களை அழித்தார். அவனுடைய கண்மங்களை அழித்து மாயத்தை அழித்து பிரம்மம் எது என அவனுக்கு உபதேசித்து அவனை தன்னோடு இணைத்து கொண்டார். ஆகவே இங்கு நடக்கின்ற சத்ரு சம்ஹார பூஜை என்பது அற்புதமான பூஜை. இந்த சத்ரு சம்ஹார பூஜை யாரெல்லாம் அதிலே பங்கு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற மறைமுக எதிரிகளுடைய தொல்லை அகலும். நாம் ஒரு தொழிலை தொடங்குகின்றோம் என்றால் அதிலே முருகப்பெருமானை ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டு, முருகா உன்னை நம்பி உன்னுடைய வேலினை வணங்கி உன்னுடைய தாளினை பற்றி கொண்டு இந்த தொழிலை நான் தொடங்குகின்றேன். இந்த தொழிலிலே எனக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அருள்வாயப்பா என முருகப்பெருமானை ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டு உங்களுடைய தொழிலை தொடங்குங்கள். நீங்கள் அடைகின்ற வளர்ச்சி என்பது அற்புதமானதாக இருக்கும். நீங்கள் அந்த தொழிலை செய்து அதிலே வருகின்ற லாபத்திலே இருந்து ஒரு பங்கை முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுங்கள். அங்கு சென்று அங்கு நடக்கின்ற நல்ல பணிகளிலே உங்களுடைய பங்கை செலுத்தி வாருங்கள். உங்களுடைய தொழிலானது மென்மேலும் 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 உயரும். இப்படி
திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்பவர் நமக்கெல்லாம் எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பவர். ஆகவே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு கந்தர் சஷ்டி கவசம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதிய பாலதேவராய சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. மிக தாங்க முடியாத ஒரு வயிற்று வலியாலே துடித்தார் பாலதேவராய சுவாமிகள். இந்த பாலதேவராய சுவாமிகள் தன்னுடைய வயிற்று வலியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அதாவது திருச்செந்தூர் கடலிலே தன்னுடைய உடலை விட்டுவிடுவோம், உயிரை விட்டுவிடுவோம், பிராணகத்தை செய்து கொள்ளலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் கடலிலே விழுந்து என திருச்செந்தூருக்கு வருகின்றார். அவர் கோவையைச் சேர்ந்தவர். இங்கே திருச்செந்தூரிலே அவர் வந்த நேரம் என்பது சஷ்டி துவங்குகின்ற காலம். மகா கந்த சஷ்டி என்பது திருச்செந்தூரிலே எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். முருகா சரணம், முருகா சரணம், கந்தா சரணம் என முருகப்பெருமானை பக்தியோடு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய கண்களிலேயும் நீர் கசிகின்றது. முருகா 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 என அனைவரும் ஒருமித்த குரலிலே முருகனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமானை தரிசிக்கின்றார். பிராணகத்தை செய்ய வேண்டும் என, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடற்கரைக்கு செல்கின்றார். அங்கே குழுமியிருந்த பக்தர்களுடைய கோஷமும் இவருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. என்னவென்றால் சஷ்டி காலமாக இருக்கின்றது. இப்போது இத்துணை பக்தர்கள் குழுமி இருக்கின்றார்கள். இப்போது நாம் நம்முடைய உயிரை மாய்த்து கொண்டால் கடல் தீட்டாகிவிடுமே, பக்தர்களுக்கெல்லாம் அது ஒரு பாவத்தை ஏற்படுத்தி விடுவே, பக்தர்களுக்கு நம்மால் இடையூறு ஏற்படக்கூடாதே என தன்னுடைய வயிற்று வலியை மிகவும் பொறுத்து கொண்டு மீண்டும் முருகப்பெருமானை தரிசித்து அங்கு மண்டபத்திலே அன்று இரவு தங்குகின்றார். மண்டபத்திலே முருகப்பெருமானுடைய கருணையை பாருங்கள். அந்த மண்டபத்திலே அவர் தங்கியிருக்க நள்ளிரவிலே விதிகாலை பொழுதிலே முருகப்பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி, பாலதேவராயா கந்தர் சஷ்டி கவசத்தை பாடு என அவருக்கு ஒரு பணியை கொடுக்கின்றார். நாம் எப்போதுமே மனது சற்று கட்டமாக இருந்தால் ஏதேனும் ஒரு வேலையை மேற்கொண்டு விட்டோம் என்றால் அந்த மனது கட்டமானது நீங்கிவிடும். அப்படி முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு வேலையை பாலதேவராய சுவாமிகளுக்கு கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? சஷ்டி கவசத்தை எழுது என ஒரு பணியை கொடுக்கின்றார். அந்த பணியை கொடுத்தவுடன் பாலதேவராய சுவாமிகளுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் போய்விடுகின்றது. முருகப்பெருமானுடைய அருளினாலே அவர் பெற்றிருந்த அந்த மிக கொடிய வயிற்று வலியான அந்த வயிற்று வலி நோயும் போய்விட்டது. உடனே அவர் அந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதத் தொடங்குகின்றார். ஒரு கவசமாக எழுதினார். 6 படை வீட்டுக்கும் 6 கந்த சஷ்டி கவசங்களை எழுதினார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான கருணை வடிவம் கொண்ட தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அன்றைக்கு பாலதேவராய சுவாமிகள் தற்கொலை செய்து கொள்ளாமல் நமக்கெல்லாம் ஒரு ஞான பொக்கிஷமாக அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை நமக்கெல்லாம் கொடுத்தார். ஆக இந்த அற்புதமான நாளிலே, இந்த குடமுழுக்கு நடைபெறுகின்ற, கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற அற்புதமான வேளையிலே வேத கோஷங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு அற்புதமான அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற வேளையிலே இல்லத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு நன்கு அலங்காரம் செய்து வைத்துவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என முருகப்பெருமானை கொண்டாடி கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லுவோம். துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிட்டையும் கைகூடும் நிம்மலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை, அமரரிடர் தீரவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி.
அந்த முருகப்பெருமானை சஷ்டி கவசத்தை சொல்லி நமக்கெல்லாம் முன்பு எத்தனையோ முன்னோர்கள் அந்த முருகப்பெருமானை பாடினார்கள். வள்ளலார் சுவாமிகள் பாடினார். இப்படி எத்தனையோ அருணகிரிநாத பெருமான் பாடினார். இப்படி எத்தனையோ முன்னோர்கள் நமக்கெல்லாம் முருகப்பெருமானை அற்புதமாக பாடல்களால் பாடி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களை எல்லாம் பாடி கேட்டு இன்று நாள் முழுவதும் அந்த முருகப்பெருமானை மனதிலே வைத்து முருகனை சிந்தையிலே வைத்து நம்முடைய காரியங்களை செய்வோம். இன்றைய நாளிலே முருகப்பெருமானுடைய அருளினாலே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த மண்டலாபிஷேகத்துக்குள் ஒரு நாள் அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். முருகன் பெயரை சொன்னால் நமக்கு 7 முகம்தான் கிடைக்கும். 6 முகம் இருக்க அனுதினமும் 7 முகம் என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை இந்த கும்பாபிஷேக நன்னாளிலே அவனை போற்றி பணிந்து வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.